சுனாமியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட சூழல் மாற்றங்கள் காலத்தின் போக்கில் மறைந்து கொண்டிருந்தாலும் மக்கள் மனதில் அதன் வடுக்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. சுனாமி பேரலைகளால் அழிவுற்ற கிராமங்கள் மேல் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகளில் இதுவரை எவ்வித அபிவிருத்தியும் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு வாகரை காயான்கேணி கிராமத்தில் சுனாமியால் பாதிப்படைந்த வீடுகள் இதுவரை உரிய முறையில் மேல் நிர்மாணித்து கொடுக்கப்படவில்லை என அந்த கிராமத்து மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒன்றும் கூடாயா இது எத்தனை புத்தகங்கள் விழுந்துருக்கு. நாங்கள் செத்துருந்தா யாரில் இதுகள் கேள்வி கேட்கிறோம். அவங்க கட்டி தந்த வீடுகள் பிள்ளைகள் இது மாதிரி எத்தனை வீடு விழுந்துருக்கும். அங்க இருந்தது 5 வருஷத்துக்கு நாங்க இருந்ததுதான். 5 வருஷத்தாலே இந்த வீடு கலண்டு உழ போகுது. அதனால எங்களுக்கு நீங்க இந்த உதவியை நீங்க செஞ்சிடணும். எங்களுக்கு இந்த வீடு திருப்பி தரணும். நீங்க வீடுகளின் கூரைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுவதால் நிம்மதியாக உறங்குவதற்கும் பயமாக உள்ளதாகவும் காயான்கேணி கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். புள்ளையோட வச்சு படுக்க எனக்கு பயங்கரமா இருக்குது. பிஞ்சி மரத்தை போட்டு தந்துட்டாங்க. எனக்கு இப்ப ஊட்ட நீங்க சரி கட்டி தரணும். எனக்கு வீடு உடஞ்சிட்டு இந்த வீடு வாசல்ல குடியிருக்கிறாரு. நீங்க கட்டி தந்த வீடை உங்களை கண்ணால பாருங்க. நான் இப்படி நான் தனியா இருக்கிறேன். மழை வந்துட்டு இருக்கிறா வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்குது. மழை வந்தானே ஒட்டியால பெய்கிற மழை வீட்டுக்குள்ள பெய்யுது. எண்ணெய் உடஞ்சி வைக்குது. கதை உடஞ்சி ஆக்கள் சீக்கிரம் தந்தாங்க முன்னுக்கு இந்த கதவை. இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது நிலவும் தென்மேல் பருவப்பேச்சு காற்றின் தாக்கம் காரணமாக வீடுகள் மேலும் சேதமடையக்கூடும் என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு செய்து தந்தவங்கள் அதனால இப்ப எங்களோட வீடுகள் எல்லாம் முற்றாக சேதமாக காத்து மழையில எங்களுக்கு இருந்து கொள்ளலாம் போய் கொண்டிருக்கிறது. முந்த நாள் எங்களுக்கு கூரை ஒன்று புடைஞ்சி முற்றாக அந்த வீடுகள் ஃபுல்லா சேதமாக போய் கொண்டிருக்கிறது. மனிதனின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான வசிப்பிடத்தை உரிய முறையில் அமைத்துக் கொடுப்பது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மட்டக்களப்பு வாகரை காயான்கேணி கிராமத்தில் சேதமடைந்த நிலையில் காணப்படும் வீடுகளை உரிய முறையில் அமைத்து தருமாறு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.